பொதுநலவாய அமைப்பின் நாடுகளுக்கிடையிலான உறவுகளை ஊக்குவிப்பதற்கான சிறந்த ஆதாரம் என பிரித்தானியாவின் 2ஆம் எலிசபெத் மகாராணி தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அமைப்பின் தலைவர் என்ற வகையிலும் பிரித்தானிய மகாராணி என்ற வகையிலும் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த வாழ்த்துச் செய்தியில் தியாகத்தின் முக்கியத்துவம் பற்றியும் அதன் பிரதிபலிப்பு பற்றியும் அவர் வலியுறுத்தியுள்ளார். We all need to get the balance right between action and reflection. நடவடிக்கைக்கும் பிரதிபலிப்புக்கும் இடையில் சிறந்த சமத்துவத்தினை நாம் அனைவரும் பேண வேண்டும். பிரதிபலிப்பு என்பது திரும்பி பார்ப்பது மாத்திரமல்ல. அடுத்த வருடம் கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள பொதுநலவாய விளையாட்டுகள் தொடர்பில் நான் உட்பட பலரும் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். பொதுநலவாய விளையாட்டுகளின் வாழ்த்து செய்தி அடங்கிய கோல் கடந்த அக்டோபர் மாதம் லண்டனில் இருந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வசந்த காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு கொண்டு வரப்பட முன்னர் உலகில் உள்ள 70 நாடுகளின் ஊடாக இந்த கோல் பயணிக்க உள்ளது. பொதுநலவாய அமைப்பு எமக்கு சிறந்ததொரு வாழ்க்கையின் பக்கத்தினை காண்பிக்கும் என்பதனை இந்த பயணம் நினைவூட்டுகின்றது. இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டில் எனது மகன் சார்ல்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். பொதுநலவாய அமைப்பின் நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் ஊக்குவிப்பதற்கான சிறந்த வளம் என அவர் கூறினார். அங்குள்ள பலருக்கும் வேறுபட்ட எண்ணங்கள் இருக்க முடியும். அவ்வாறு இருந்தாலும் அவை பலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். பொதுவான உறவுகளுக்கு இடையிலான நட்பு மற்றும் அனுபவ பகிர்வில் அவை பேணப்பட வேண்டும். அன்பு அனைவருக்கும் பொதுவானது என்பதை கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கின்றது. அது கிடைக்காத எவரும் இருப்பதில்லை.